ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோல சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரித்தானியாவுக்கு வந்து யூகே விசாக்கள் 16% குறைஞ்சிருக்குது. அதாவது 2023 இருந்து 2024 ஒப்பிடும் போது பாரிய அளவு சரிவை ஏற்படுத்திருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க ஸ்டூடெண்ட் விசாவா வாரதிருந்தாலும் சரிதான், இல்லாட்டி இங்க இருக்கிற நிலைமைகளை பத்தி தெரிஞ்சு கொள்றதுக்கு கட்டாயமா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் உடனுக்குடனான செய்திகள் வந்து, அது மட்டும் இல்லாம இங்க என்ன நடக்குதுன்றது எல்லாமே ஃபுல்லா தெளிவா நம்ம சேனல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்து அடைந்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம புதிதா சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க. ஏண்டா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம வீடியோ பார்த்து முடியும் போது கிட்டத்தட்ட அந்த லைக் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விடுங்க. ஏதாவது கேள்விகள் இருந்தா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கான பதில்கள் வந்து கொண்டே இருக்குது. பிரித்தானியாவில் சர்வதேச மாணவர் விசா விண்ணப்பங்கள் 16% குறைவு ஏற்பட்டுள்ளது. பிரித்தானிய உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட தரவின்படி 2023 மற்றும் 2024 இடையிலான காலத்தில் விண்ணப்பங்கள் கிட்டத்தட்ட 4,28,100 3,59,600 சரிந்துள்ளது. மேலும் மாணவர்கள் சார்ந்தோருக்கான விசா விண்ணப்பங்கள் 85% குறைவடைந்துள்ளது. 2024 ஜனவரியில் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய குடிவரவு விதிகள் இச்சரிவுக்கு காரணமாகும். இந்த மாற்றங்களின்படி மாணவர்கள் தங்களுடைய சார்ந்தோரை அழைத்து செல்ல அனுமதி இல்லை. அப்படி அழைக்க வேண்டுமெனில் அவர்கள் அரச உதவியுடன் படிக்கும் மாணவர்கள் அல்லது அறிவியல் ஆராய்ச்சி பாடநெறிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். சர்வதேச மாணவர்களின் குறைவால் பல்கலைக்கழகங்கள் கடுமையான பொருளாதார சவால்களை எதிர்கொள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளது. சர்வதேச மாணவர்களின் கட்டணங்களாலேயே பல்கலைக்கழகங்கள் பெருமளவில் வருவாயை பெறுகின்றன. இப்போதைய சரிவு பல்கலைக்கழகங்களின் பொருளாதார திட்டங்களை மறுசீரமைக்க அழுத்தம் செலுத்துகிறது. சர்வதேச மாணவர்கள் மட்டுப்படுத்தப்பட்ட திட்டங்கள் மே 2024 வெளியிட்டப்பட்டன. இதில் முக்கியமான அம்சங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, சர்வதேச மாணவர்களை சேர்க்கும் நிறுவனங்கள் கடுமையான இணக்க தரநிலை வச்சிருக்க வேண்டும். ஆட்சேர்ப்பு முறைகளுக்கான கட்டாய தர உத்தரவாத கட்டமைப்புகள் இருக்க வேண்டும். மாணவர்கள் அதிகரித்த நிதி பராமரிப்பு தேவை. தரப்படுத்தப்பட்ட ஆங்கில மொழி தேர்ச்சிக்கான மதிப்பீடுகள், தொழில்தூர கற்றல் கட்டுப்பாடுகள், நேருக்கு நேர் கற்பித்தல் மாறுதல் போன்றவை மாறியிருக்குது. இந்த விதி மாற்றங்கள் பிரித்தானியாவின் கல்வித்துறையிலும் சர்வதேச மாணவர்களின் விருப்பங்களிலும் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே மக்களே, இதுதான் அந்த கதையின் முடிவு. பாரிய சரிவு ஏற்படுத்தியிருக்குது. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இவங்க கொண்டு சட்ட திட்டங்களால பல்கலைக்கழகத்துக்கும் நிதியில இஷ்யூவா இருக்குது. சோ மறுபடியும் அவங்க மாற்ற வேண்டுமா, என்ன செய்ய வேண்டும் என்றதை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. புதிய சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்களா இவ்வளவு நல்ல நல்ல வீடியோக்கள் இருக்கு. எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் தான். அதாவது என்ன யூஸ்ஃபுல்னு சொன்னா, வெளிநாட்டுக்கு எப்படி போறது, ஏஜென்ட் மாதிரி இல்லாம எப்படி போறது என்றது எல்லாமே தெளிவா நம்ம சேனல்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம vlog இருக்கு, ஒவ்வொரு நாட்டுக்கு போன vlogs இருக்குது. எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் அன்பினான see you another video. Cheers மக்களே.